எரிண்டோர் கைவிட்டு போன அந்த கோபுரங்கள்ல ஒரு லெவல் திருடன் என்ன பண்ணான் தெரியுமா? கடவுளோட அப்சிடியன் இதயம் அப்படின்னு ஒரு செம பவர் பொருளை தூக்க போயிட்டான். அதுதான் உலகத்தையே கலங்க வைக்கிற கீ. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவனோட நிழல் சூனியக்காரி லவ்வு வெஸ்பர் தானே அவனை ட்ராப் பண்ணிடுறா. கத்தி மாதிரி கிசுகிசுக்கிறா. ஓடுடா முட்டாளே, அதுக்குள்ள பேய்கள் எல்லாம் கோபத்துல பிளாஸ்ட். ஆன்மாவே அறுவடை பண்ற அறிவாளோட பெஹிமோட்ஸ் எல்லாம் நரக லெவல் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எரிண்டோர் படிக பள்ளத்துல ஸ்லிப் ஆகாம வேகமா ஓடுறான். இதயம் அவன் கையில டூம் டூம்னு ஒளி விடுது. அவன் கர்ஜிக்கிறான், அவடா என்ன தெய்வீகத்துக்காக விற்கிட்டா? பூமியிலிருந்து கொடிகள் பாம்பு மாதிரி லெவல் ஆக கிளம்புது. நரக நெருப்பு காற்றையே சுட்டு சாம்பலாக்குது. நடுவுல இருவரும் கத்தி மோதுறாங்க. ஸ்பார்க்ஸ் பறக்குது. அடுத்த நொடியில இதயம் அவன் கையிலே வெடிச்சு சிதறிடுது. உலகமே குலுங்குது. எரிண்டோர் நித்தியமா படுகுழியில விழுந்துடுறான். வெஸ்பர் எலும்பு சிம்மாசனத்துல ராணியாக முடிசூட்டப்படுறா. இன்ஃபெர்னோ எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு. கடவுள்களிட்டிருந்து திருடணுமாடா? சாபம் எப்படி சில்லுன்னு கடிக்குதுன்னு இப்ப புரியும்.